ஏகம்பரம் என்ன இவ்வளோ தூரம் ஓடி வந்துருக்கேன். சைடில் கேமரா சைட் சார் ப்ரோ சார் பரவாயில்ல எல்லாம் அமைதி அப்படியே நில்லுங்க, பின்னாடியே நில்லுங்க சார், வேற ரொம்ப கிட்ட போகாதீங்க. கேமரா இடைஞ்சலாம் உனக்கு நான் தூக்கிடுவேன் பார்த்துக்க. எவ்வளோது சார் அப்படியே இருக்குங்க சார். கோடை வெப்பத்தை தணிக்கின்ற விதமாக குளிர்ந்த நீர் தருகின்ற ஒரு அற்புதமான மையத்தினை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு குடிய அருமை நம்முடைய சீரிய ஏற்பாட்டில் இந்த குளிர்ந்த குடிநீர் மையத்தை திரைப்பட நடிகர் அருமையான சூரிய அவர்கள் பயன்படுகிற வகையில் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவரை சைதை தொகுதி மக்கள் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து ஆண்டுதோறும் மாநில மருத்துவ மற்றும் மக்கள் அமைச்சர்கள் இதுபோன்ற குளிர்ந்த நீர் தருகின்ற குடிநீர் மையங்களை தொடர்ந்து ஆண்டுதோறும் தன்னுடைய வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு தாகத்திருக்கின்ற தண்ணீர் மையங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டும் வெப்பத்தை தருகின்ற இந்த மையத்தை நம்முடைய திரைப்பட நடிகர் அருமையன் சூரிய அவர்கள் திறந்து வைத்து தொடர்ந்து கோடை காலம் முழுவதும் இந்த குளிர் நீர் தருகின்ற நிகழ்வு இங்கே நடைபெறும் என்பதை கூறி இந்த அருமையான வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு தகுதி தொழிற்சாலை போன்ற பணிகளை செய்து வருகின்ற நம்முடைய மாநிலம் மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சரை வரவேற்று வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்து 13வது மண்டல வாக்குழு தலைவர் அருமை துரைராஜ் அவர்கள். நம்முடைய சைதை தொகுதியில் வெப்பத்தின் அனலை தணிக்கின்ற வகையில் ஆண்டுதோறும் குளிரூட்டப்பட்ட குடிநீர் மையங்களை திறந்து மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சைதை தொகுதியில் 7 இடங்களில் குளிரூட்டப்பட்ட குடிநீர் 10,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட அந்த குடிநீரை தினந்தோறும் மக்களுக்கு வழங்குகின்ற இந்த நிகழ்வை துவங்கி வைத்து வருகின்றிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மக்கள் வளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகருமான இன்றைக்கு குணச்சித்திர வேடங்களிலும் கதாநாயகனாகவும் இன்றைக்கு மிக பெரிய அளவில் திரையிலே சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுவதற்கும் உரிய அருமை தோழர் சூரிய அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய 10வது மண்டல குழுவின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அண்ணன் குணசேகரன் அவர்களே, வரவேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தின் தோழர்களே, பொதுமக்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எதை செய்தாலும் இன்றைக்கு அரசியலில் போலவே ஒரு சடங்காக பல்வேறு நிகழ்வுகளை செய்து விளம்பரத்திற்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய பொது வாழ்க்கையில் சூழலில் இன்றைக்கு மக்களுக்கு பயன்படுகின்ற சடங்காக இல்லாமல் இன்றைக்கு ஒரு சாதனையாக ஒவ்வொரு நிகழ்வும் மக்களுடைய
அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை, வேலை வாய்ப்புகள், இன்றைக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இன்றைக்கு இப்படிப்பட்ட அருமையான நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அவருக்கு தொகுதியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கோடை மொத்தத்தை கழிக்கிற வகையில் என்னங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்புகள் தோறும் குடிநீர் மையங்களை திறந்து வைத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தண்ணீர் பந்தல்கள் அமைப்பது, மோர், இளநீர், தர்பூசணி போன்ற பழங்களை மக்களுக்கு தருவது போன்ற பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் சைதாப்பேட்டையில் 7 மாநகராட்சி வட்டங்கள் இருக்கிறது. 7 மாநகராட்சி வட்டங்களிலும் வட்டத்திற்கு 1 வீதம் 1000 லிட்டர் குடிநீர் தொட்டியுடன் கூடிய ஒரு ஐஸ் கூலர் பூத் ஒன்று இப்பொழுது திறந்து வைக்கப்படவிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய நடிகர் சூரிய அவர்கள் இதை திறந்து வைக்க வருகை தந்திருக்கிறார். சைதாப்பேட்டையில 7 இடங்களில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் 10,000 லிட்டர் பியூரிஃபைடு வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இந்த மையங்களில் ஊற்றி அது குளிர்விக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட வருகிறது. இதை பொறுத்தவரை 24 மணி நேரமும் இந்த குடிநீர் விநியோகம் என்பது தொடங்கவிருக்கிறது. 24 மணி நேரமும் இந்த குளிர்ந்த குடிநீர் இந்த பகுதியில் தடையில்லாமல் பொதுமக்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. இது எங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், மார்க்கெட் பகுதிகளில், பேருந்து நிறுத்த பகுதிகளில், மக்கள் அதிகம் கூடுகிற சைகையின் 7 இடங்கள் இந்த பூத் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை நீங்க பத்திரிகையிலையும் ஊடகங்களிலையும் பார்த்திருப்பீங்க. முதல்வர் அவருடைய வழிகாட்டுதன்படி ஒவ்வொரு கோடையிலையும் பொதுமக்களுக்கு இந்த கோடை வெப்பத்தை நாம் அதிலிருந்து எப்படி மீள்வது மாதிரியான விழிப்புணர்வு அதிலையும் கூட நேற்றுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சூழலில் இந்த வெயிலில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. பொதுமக்களுக்கு இப்ப இருக்கிற ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஹெல்த் ரிலேட்டடானதுதான். அந்த வகையில இந்த கோடை காலத்துல நாம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யணும் போது நிறைய நீர் சத்து தேவைப்படுது. கோடை காலம் நீர் சத்து நிறைய தேவைன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய மோர் சாப்பிடலாம், பழ ஜூஸ் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருந்து சாப்பிடலாம், தர்பூசணி மாதிரியான பழங்கள் சாப்பிடலாம், இளநீர்லாம் எடுத்துக்கலாம். அப்ப 2வது எது செய்யக்கூடாது, இந்த வெயில் காலத்துல காபி, டீ, மது இதெல்லாம் எடுத்துக்க கூடாது. நேற்றுக்கு நான் இதை சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் அடையாளம் கேட்டாரு, சார் மது வேணான்றீங்க, கடலாம் வேண்டிருக்கேன். கடையில மெடிக்கல் ஷாப்ல போனா விஷம் கூட இருக்கு, அது வேணும் நேரம் எடுத்துக்கலாம். அதனால எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறதுலாம் ஒரு பகுத்தறிவு. ஒரு பகுத்தறிவு அடிப்படையில் தான் மனிதனோட சிந்தனை இருக்கணும், இயக்கமா இருக்கணும். அந்த வகையில இந்த வெயிலுக்கு இது நல்லதுன்னா இதை மட்டும் தான் எடுத்துக்கணும். எது தேவையில்லையோ அதை குதர்க்கமா போய் இது இருக்கு அப்படின்னா அது இருக்கு, நீ ஏன் எடுத்துக்கிற, உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அந்த வகையில இன்னைக்கு சைதாப்பேட்டையில இந்த 7 பூத்து திறக்க போறோம். நேற்றையும் கூட நாங்க அறிவிச்சோம், வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் தேவையில்லாம 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் வெளியில வர வேணாம்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வேண்டுகோள் இருப்பது, குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இவங்க இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் காலையில பகல் 12 மணிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் வெயில வரத தவிர்க்கணும். பொதுவாகவே வேலை இருந்தா மட்டும்தான் வெளியில வரணும். வேலை இல்லைன்னா அவசியம் இல்லாம வெயில வந்து சுத்தக்கூடாது. இப்போ நீர் சத்து குறைஞ்சி உடல் நலன் கெடும் அப்படிங்கிறதால தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வை நேற்றுக்கு அரசின் சார்பில் செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பில் செய்கிறோம். எனவே பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிற வகையிலேயும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலேயும் இப்ப இங்க சைதாப்பேட்டையில ஒரு 10,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரப்பட போறோம்னா, சைதை தொகுதியை சேர்ந்த மக்கள் ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 3 லட்சம் பேருக்கு இந்த 10,000 நாம் கொடுத்து போறோம். இல்ல
இந்த 10,000 லிட்டருங்கிறது அதிகபட்சமா ஒரு 20,000 பேர் எடுத்துக்கலாம். 6 லிட்டர் ஒருத்தர் சாப்பிட்டாலும் ஒரு 20,000 பேர் 30,000 பேர் சாப்பிடலாம். ஆனா 3 லட்சம் பேருக்குமே இது கொடுக்க போறதில்ல. இது கொடுக்கறதோட நோக்கமே ஒரு விழிப்புணர்வு. நாம நீர் அதிகமா எடுத்துக்கணும், நீர் சத்து குறைவா ஆயிடாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு தான் இது. இதை யாரை வச்சு தொடங்கலாம் போது எனக்கு ரொம்ப பொருத்தமா போனது நடிகர் சூரிய தான். என்னன்னா அவர் அடித்தட்டு ஒரு வர்க்கத்திலிருந்து வந்து வளர்ந்து வந்திருக்கோம். பொதுவாகவே சில்வர் ஸ்பூன் இல்ல கோல்டன் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து இந்த தலைமை வச்சுட்டு போறதுல எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை. இவர் எப்பவுமே சொல்லுவார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு வளர்ந்து வந்திருக்கிறேன். அப்ப இவர் கையால இது தடுக்கப்படுறப்ப இது உண்மையிலேயே அதுக்கான ஒரு உண்மையான அர்த்தமா இருக்கும். நான் அவரை ஏற்கனவே ஒரு 2-3 நிகழ்ச்சியில கலந்துருக்கோம். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர்ங்கிற கண்ணோட்டத்தை தாண்டி நான் அவரை நிறைய விஷயங்கள்ல பார்க்கிறேன். நல்ல ஒரு சமூக ஆர்வலர், சமூக சிந்தனையாளர், நல்ல தன்னார்வலர், நிறைய விஷயங்கள்ல பார்த்திருக்கிறேன். அதனால நடிகர் சூரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இதை திறந்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டப்ப உண்மையிலேயே அவர் இன்னைக்கு பயங்கர பிஸி ஷெட்யூல். நேற்று மதுரையில வந்து ஷூட்டிங்ல இருந்தாரு. இன்னைக்கும் தவிர்க்க முடியாம ஷூட்டிங் இங்க மதுரையில இருந்தாலும் நம்ம கேட்டுட்டோமே அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நோக்கத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க. இது இங்க சைதாப்பேட்டையில இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி தடுக்கிறாங்கன்னும் போது இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க மற்றவங்களும் இதை செய்யணுங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி தான். அதனால அவர் வந்து தொடங்கி வச்சு பண்ணும்போது இது ஒரு பெரிய அளவில் விளம்பரமாகும். அது மற்ற இடங்களில் விழிப்புணர்வாகவும் மாதம் பிடிக்கிறதால அவர் கூப்பிட்ட உடனே அவருமே மறுக்காம வந்து நைட்டு வந்துட்டு இதை முடிச்சுட்டு இன்னைக்கு 11:40 ஃபிளைட்டு மதுரைக்கு போகணும்னு நினைக்கிறேன். அவர்களையும் இன்னைக்கு கேட்டுக்கிறோம். ஒரு 7 இடத்துல இருக்கு, 7 இடத்துலயும் வந்து நீங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா தைரிய தொகுதி மக்கள் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அந்த வகையில மரியாதைக்குரிய நடிகர் சூரிய அவர்களை தொகுதி மக்களின் சார்பில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய மண்டல குழுவின் தலைவர்கள் 2 பேரும் கிருஷ்ணமூர்த்தியும் துரைராஜும் சைதாப்பேட்டையின் இன்றைய அடிப்படை வளர்ச்சிக்கு ஆதாரமா இரவும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார். சைதாப்பேட்டையில் இன்னைக்கு எத்தனை திட்டங்கள் வந்து இதெல்லாம் நாம் பட்டியல் போட ஒரு மணி ஒரு 500 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் மருத்துவமனை, இந்தியாவிலேயே முதன்முறையாக கட்டப்பட்டிருக்கிற முதியோர் மருத்துவமனை, இப்போ ஒரு 621 கோடியில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரையிலான மேம்பாலம், 40 கோடியில் கட்டப்பட்டிருக்கிற எம்.சி. ராஜா ஹாஸ்டல் விடுதி வருகிற 14ஆம் தேதி மாநில முதல்வரால் கலந்து வைக்கப்படுகிற விடுதி, காந்தி மண்டபத்தில் 40 கோடியில் இன்னைக்கு புனரமைச்சு தந்திருக்கிற ஒரு விஷயம். சைதாப்பேட்டை மார்க்கெட்டு பழைய காலத்து மார்க்கெட், இந்த காய்கறி மார்க்கெட்டை மாற்றி கட்டுறதுக்கு இன்னைக்கு 25 கோடியில வேலை ஆரம்பிக்க போறோம். இப்ப அந்த ஆட்டுத்தொட்டி, பழைய காலத்து ஆட்டுத்தொட்டி சைதாப்பேட்டையில அதை புனரமைச்சு ஆசியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஆட்டுத்தொட்டியா மாற்றத்துக்கு ஒரு 40 கோடியில நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் சொன்னோம்னா வேளச்சேரியிலிருந்து குருநானக் வரைக்கும் ஒரு 300 கோடி ரூபாய் செலவுல ஒரு பெரிய மேம்பாலம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நிறைய தொழில்நுட்பம். நேற்றுக்கும் கூட ஒரு 7.25 ஏக்கர்ல ஒரு பெரிய திருமண மண்டபத்தை கட்டுறதுக்கு அமைச்சர்கள் வேலாவேலு சேகர் பாபா நேற்று பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் சேகப்பட்டில் செயல்படுத்துறோம்னாலும் மாநகராட்சியின் சார்பில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களுக்கு மிக மூல ஆதாரமாக இருப்பவர்கள் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் துரைராஜும். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இணையன்பர் நம்முடைய பிரபாகர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு குலசேகரன் அவர்கள், அவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இன்னொரு பெரிய சிறப்பு, கான்செப்ட் மட்டும்தான் நல்லது, உருவாக்கம் எல்லாம் டைரக்டர் எல்லாம் பாலா. அந்த பாலான்னு பேர் இருந்தா நல்ல டைரக்டரா இருப்பாங்க போலக்கு. அவர் பேரு கொடிபாலா. அந்த அறிவாலயத்துல இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு 114 அடி உயரத்துல ஒரு கொடி, மாநில கட்சியில ஒரு கொடி பறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்கு சொன்ன நம்ம எது செஞ்சாலும் ஒரு சாதனை ஆக்கணும், அறிவாலயத்துல ஒரு கொடி அற்புதமா ஒரு கொடி பறக்க வைக்கணும். அப்ப எவ்வளவு அடின்னு கேட்டார். அவர் 100 அடி 200 அடி எல்லாம் சாதாரணமா போறாரு. வாகா எல்லையில எல்லாம் கொடி போறதுல தொடர்பு வராது. ஏர்போர்ட்ல எல்லாம் 100 அடி கொடி போறதுல தொடர்புடையவர் பேர கொடிபாலா. அவருக்கெல்லாம் சொல்ல நம்ம ஒரு ஹையஸ்ட் பிளாக் பாக்ஸ் நெட்டு கட்சி ஆபீஸ்ல இது வரைக்கும் இந்தியாவில் எந்த கட்சி ஆபீஸ்ல மாதிரி கொடி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்.
அதை ரெடி பண்ணி இன்னைக்கு 114 அடி உயரத்தில் அறிவாலயத்தில் அந்த தானடாக படுக்கிற அந்த குடிக்கம்பத்தை நிறுவனர் அவருக்காக போன வாரம் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வாட்டர் பூத்து 7 இடத்துல பண்ணணும், ஒரு பர்மனன்ட் பூத் மாதிரியே பண்ணிட்டேன். இது ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் இங்க பயன்படாது, அதனால நாங்க எடுத்துட்டு போயிடுவோம். ரயில் முடிஞ்சோடனே எடுத்துட்டு போயிட்டு அடுத்த வருஷம் திருப்பி எடுத்துட்டு வந்து வைப்போம். 4 மாசம் கழிச்சு வேணா சுடு தண்ணீர் கொடுக்கறதுக்கு முடியுமான்னு வேணா பார்ப்போம். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங். மேல 1000 லிட்டர் இருக்கு. 1000 லிட்டர் தண்ணியை காலியான தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி இந்த மெட்ரோ வாட்டர்ல பியூரிஃபைடு வாட்டர், மெட்ரோ வாட்டர் தூய்மையான வாட்டர் இருந்தாலும் சுத்தகரிக்கப்பட்ட தண்ணியால சுத்தகரிக்கப்பட்ட தண்ணியை ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் கொடுக்கணும். இந்த 10,000 லிட்டர் இந்த 7 பூத்துலையும் குடிநீர் நீராக்கி மக்களுக்கு விநியோகம் பண்ணப்படும். அது 24 மணி நேரமும் நடக்க போகுது. அந்த வகையில 2 மணி நேரம் பேசிட்டு அவரோட 7 பூத்தையும் அவர் திறக்க வைக்கணும், ஒரு மணி நேரத்துக்குள்ள சுத்தி முடிச்சு. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் பெருமை மரியாதைக்குரிய கூறி வந்திருப்பது இந்த குடிநீர் மையத்தை அவர் திறந்து வைப்பதன் மூலம் நிச்சயம் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் கோடை காலத்தில் மக்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது என்கின்ற விழிப்புணர்வு அவர் மூலம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் அவரை உங்கள் முன்னால் பேச அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்குங்களா? எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். நன்றி. சரியான நேரத்தில் மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்மளது எங்களது என் அண்ணன் மா சுப்பமணியன் அவர்கள் சொன்னாங்க, இந்த மேடைக்கு ஒரு நிகழ்வுக்கு யாரை வேணாலும் கூப்பிடலாம், ஆனால் சூரிய நான் கூப்பிட நினைச்சு நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சில விஷயங்கள் சொல்லி இன்னும் ரொம்ப நன்றிங்க. நான் நான் கலந்துக்கிற நிகழ்வுக்கு ஃபங்க்ஷனில் மேடைகளில் உண்மைக்கு இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மேடையாக ஒரு நிகழ்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு தண்ணி இல்லாமல் உலகம் இல்லை, இந்த உலகம் மட்டும் இல்லை, தண்ணி இல்லாமல் நம்ம உடம்பு இல்லை. நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக ஒரு 60-70% நம்ம உடம்புக்கு தண்ணி இல்லாமல் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்க. அதுவும் ஒரு குடிநீர் என்பது இன்னைக்கு இந்த கோடை காலத்துக்கு எவ்வளவு முக்கியமானது சொல்லி தெரியவில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அன்றாட வேலைக்காக அலைகிற மக்கள், வெயில் அலைகிற மக்களும் சரி, கடினமாக உழைக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. எல்லாருமே நம்ம பார்க்குறோம் டெய்லி. அப்படி இருக்கப்ப கடினமாக உழைச்சு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணியத்தை மிக அற்புதமாக இங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அண்ணன் சுப்பமணியன் அவங்க ரொம்ப சந்தோஷங்கண்ணே. இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நீங்க செஞ்சுட்டு இருந்ததுக்கு அண்ணன் உங்களுக்கும் நம்ம அரசுக்கு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நம்ம அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் உங்க அண்ணன் பிரகராஜன் பேசுறப்ப அண்ணன் அமைச்சர் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கிருஷ்ணமூர்த்தி அண்ணனை பற்றி சொன்னாங்க, பிரகராஜனை பற்றி சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க. எப்போதுமே உங்களோட நல்ல எண்ணங்கள், உங்க நல்ல பதிவுகள் இப்போ இருந்துகிட்டே இருக்குங்க. அது கிருஷ்ணமூர்த்திக்கும் பிரகராஜனுக்கும் நான் இந்த மாதிரி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க கொடி பாலாண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பெற நம்ம விருதுநோக்கம் எங்கள் தொகுதி எம்எல்ஏ பிரபாராஜா அவர்கள் அதை எப்போதுமே அண்ணன் சுப்பிரமணியன் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, அதுக்கு அடுத்த நொடியில் இருந்து அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். இல்லையா அண்ணன் தயவு செய்து நான் வந்ததுன்னா நீ கீழே இருக்க அமைச்சர் என்ன சொல்லிட்டாங்க, அண்ணனுக்கு முன்னாடி நான் நிற்பேன்னு சொல்லுவேன், இதுதான் என் கடமை அப்படின்னு சொல்லுவாரு. உங்களுக்கும் இந்த ஒரு பெரிய நன்றிங்க. குடிநீர்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் சுத்தமான குடிநீர்ன்றது அதை விட முக்கியம். சுத்தமான குடிநீர் இலவசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சுத்தமான ஒரு இலவசமான ஒரு குடிநீர் கிடைக்காம நிறைய பேர் வந்து என்ன பண்ண தண்ணியை குடிக்காம இருந்துடுறோம். நிறைய பேர் வெளியில போற வரவங்க தண்ணி தாவம் இருந்தாலும் கூட அதை அடக்கிக்கிட்டு முடிஞ்ச வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப தண்ணி குடிக்காம இருக்காங்க. அதுல குறிப்பா பெண்கள் வந்து சிறுநீர் தொற்று உபாதை எவ்வளவோ நம்ம பார்க்கலாம். டாக்டர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நல்லா குடிங்க. அவர் என்ன சொன்ன 4 மாசத்துக்கு நமக்கு தண்ணி ரொம்ப 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 நமக்கு தண்ணி அவசியம்.
ஆகையால இந்த கிடைக்கிறத நம்ம சரியா பயன்படுத்தணும், தண்ணியை வீணடிக்காம இந்த பூமியில வர உயிரிழ ஜீவன்கள் எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும் கிடையாது, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாருமே நமக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்சளவுக்கு உங்க வீட்டுல வாசல்லையோ தண்ணிலையோ இல்ல பால்கனிலையோ சும்மா ஏதாவது தண்ணி அதுக்கு வைங்க, வயநாட்டுக்கு தண்ணி வைங்க. அதுவும் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ரொம்ப நன்றி. இப்படி ஒரு நிகழ்வு நீங்க கூப்பிட்டு எனக்கு ஒரு நல்ல விஷயம் உங்க முன்னாடி நிற்க வச்சு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மதியானக்குரிய மீண்டும் சொல்லிக்கிறேன். எங்க அண்ணன் சுப்பிரமணியன் நம்ம அரசுக்கும் பெரிய நன்றி. பின்னால் கொஞ்சம் நோர் அவங்கள விட்டுப்பா, லேடிஸ் விடுங்கப்பா. நான் கொஞ்சம் பின்னால போனேன். நான் அந்த சைடு போயிட்டேன். நான் கொஞ்சம் பின்னால போனேன். நான் கொஞ்சம் பின்னால போனேன். பின்னாடி போனேன். பின்னாடி வாங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் கையண்ணா. குடிக்கிறவங்களே தெரியலண்ணா, கொஞ்சம் பின்னால வாங்கண்ணா. அண்ணா 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 கை வருதுண்ணா. அண்ணா எங்கண்ணா உள்ள போறீங்க? ஒரே நிமிஷம் இருங்கண்ணா. உள்ள போறீங்க? ஒருத்தர் அந்த பக்கம் நிக்க வச்சுனா அண்ணா ஒருத்தர் அந்த பக்கம் நிக்க வச்சுனா உள்ள போறது கேமராமேனுக்கே இடம் இல்லை. நீங்க எங்கன்னா உள்ள போறீங்க? லைட்டா அப்படி திரும்பி குடிங்கம்மா. அப்படி திரும்பி குடிங்க. ஆனா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. இருண்ணா போனா தானே நான் போறதுக்கு. இருண்ணா ஒரு நிமிஷம். தள்ளாம